வெல்கம் டு our சேனல் PattusGalattaKitchen. நம்மளோட சேனல்ல நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போறேன். ஸோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட தோல்லாம் நல்லா பீல் பண்ணிட்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிடலாம். இதோட ஓரங்களை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ப்ராடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாகவே கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க கட் பண்ணும்போதே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா அது ப்ரௌன் கலரில் மாறிடும். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ண எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா பாயில் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகி வரட்டும். ரொம்ப பாயில் ஆகக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம போய் இதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்குலாம் பாதி அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இதில் உள்ள தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல இருந்தால் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா கூடவே கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைனா ப்ரெட்டை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் நம்மளோட உருளைக்கிழங்குலாம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்குலாம் சேர்த்துடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கை வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது நல்லா செவந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது ரொம்ப நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்கு. இது ஒரு வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாதி உருளைக்கிழங்கை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு துணியோ இல்லைனா அந்த மாதிரி ஒரு டிஷ்யூவோ போட்டுட்டு அதில் இருந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்குல எந்த ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் இருந்து தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம பொரிச்சிட்டு வச்ச அதே எண்ணெயில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இது 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப செவரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக செவந்தால் போதும்.
இது நம்ம 2 தடவை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்தோம்ல அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இப்போ மறுபடியும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் இது வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பேட்சாக போட்டு எடுத்தால் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டு இதை குலுக்கி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட ரொம்ப சுவையான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி அட்டகாசமான ரெசிபியை நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.